ஆனால் திமுகவை தான் அவங்க பெருசாக எதிர்த்து அரசியல் பண்ணுறாங்கிறது சந்தேகம் கிடையாது. இங்கே வந்து அவங்க சொல்கிறதே வந்து மாநிலத்தில் திமுக எங்களுக்கு எதிரி, தேசிய அளவில் பாஜக எங்களுக்கு எதிரி அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிற நிலைமை. இந்த சூழ்நிலையிலே வலதுசாரி ஆதரவு அல்லது அண்ணாமலை தலைவராக இருந்திருந்தால் பாஜகவுக்கு போகக்கூடும் என்று கருதிய வாக்குகள் விஜய்க்கு போகக்கூடும் என்று இப்பொழுதைய கருத்து கணிப்புகள் ப்ரொஜெக்ட் பண்ணுறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் திருப்பம் அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது. அரசியல் களத்தை இந்த விஷயம் புரட்டி போடும் என்ற ரீதியிலே பலரும் சொல்லுகிறார்கள். அகைன் ஆங்கிலத்தில் வந்து ஒரு வேர்ட் ஆஃப் காஷன்னு சொல்லுவோம். இது நடக்குமா நடக்காதா, இது முற்றிலுமாக பொய்த்து போக கூட வாய்ப்பு இருக்கிறதா, அப்படி பலரும் சொல்லலாம். உதாரணத்துக்கு விஜய் வந்து 18-25% வாக்குகள் பெறுவார், 18லிருந்து 25% வாக்குகள் பெறுவாருங்கிற ஒரு கணக்கிலே தான் பல மீடியாக்கள் வந்து இங்கே வந்து ஒரு ஹைப் பண்ணிட்டு இருக்கின்றன. விஜய் வந்து வரலாறு படைப்பார் என்று பேச தொடங்கியிருக்கின்றன. அந்த கால்குலேஷன்ஸ் ஏற்கனவே இருக்கும் பொழுது இந்த ஒரு அடிஷ்னல் ஃபேக்டர், அதாவது அண்ணாமலை ஆதரவு